நீங்கள் இப்போ தாங்க வரீங்க, வந்து முதல் சட்டமன்ற தேர்தலில் உங்களை பங்கெடுக்க போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக வந்து கொண்டு வருவாங்க வருமான வரித்துறை. நீங்கள் இன்றைக்கி பண்ணலைனாலும் நீங்கள் நாமினேஷன் திரும்ப அதை தான் சொல்கிறேன், நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க, ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. சரியா? எலெக்ஷன் ஆஃபீஸர் வில் ஸ்க்ரூட்டினி ஆல் த ரெக்கார்ட்ஸ். ஒருத்தரோட பிறப்பு சான்றிதழ்லேருந்து, அவருடைய படித்த சான்றிதழ்லேருந்து, அவருடைய இன்கம் டேக்ஸு, அவருடைய நடத்தை சம்மந்தப்பட்டது, அவருடைய உடல்நலம் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்டினி பண்ணி தான் அந்த அப்ளிகேஷனையும் எடுத்துப்பாங்க. அப்போவும் நீங்கள் மட்டும் தானே செய்வீங்க. இன்றைக்கி எடுக்கலைன்னாலும் 2026 நீங்கள் நாமினேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஸ்க்ரூட்டினி ஆகும்ல. அப்போ நீங்கள் கேட்க முடியுதுல்ல இன்கம் டேக்ஸை, என்ன ஏன் நீ ஸ்க்ரூட்டினி பண்ணுங்க. எல்லா தலைவர்களுக்குமே ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் யார் யாரெல்லாம் எலெக்ஷனில் வந்து நாமினேஷன் கொடுக்குறாங்களோ அத்தனை பேருக்கும் ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. அத்தனை பேரோட அளிக்கப்பட்ட சான்றுகளையும் வெரிஃபை பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. டிஸ்கிரிபன்சி இருந்தால் கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்புவாங்க. இது நடக்கிறது தானே.